आदिपराशक्ति की माधर में मधुगैड बक्री मगिष प्राणापहारोद्यमे कैला निर्मित धूम्रलोचन वदे हे चंडमुंडार्दिनी निशेषी कृत रक्त बीज धनुजे नित्ये निशुंबा भगे शुंभत्वं सनि संहरा चतुरितं दुर्गे नमस्ते अंबिके तामग्निवर्णां तपसा ज्वलन्तीं वैरोजनीं कर्मफले दुष्टा दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुतरसितरसे नमः दुर्गांबिகை அக்னி வடிவம். துர்க்கையை யார் யாரெல்லாம் வழிபடுறாலோ அவ கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம பக்கத்தில் பட்டீஸ்வரம், கதிராமங்கலம் போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய துர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதி. கொஞ்சம் கிட்டக்க வந்துருக்கும். அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய துர்க்கை கடி அப்படின்னா தீவுன்னு பேர். கடில் அப்படின்னா 2 நதிக்கு நடுவில் இருக்கிறவள்னு பேர். கனககிரிங்கிற பர்வதத்துல ஒரு நதி உற்பத்தி ஆகுது. அந்த நதிக்கு நந்தினின்னு பேர். அந்த நதி பிரவாகமா ஓடி வந்து ஒரு தீவை ஏற்படுத்தி சேர்றது. அந்த தீவுக்கு நடுவில் துர்கா பரமேஸ்வரி வீட்டு இருக்கார். கடில் மருவி கட்டில் ஆயிடுது. அதான் இந்த ஊருக்கு பேர். ராமாயணத்துல ராமரை ஒருத்தர் தூஷித்தார். ஜாபாலி மகரிஷிங்கிறவர். ஜாபாலி மகரிஷி ராமனை பார்த்து சொன்னார், என்ன பெரிய இவன் நினைச்சுட்டியா, சொன்னதை கேட்க மாட்டேங்கிறன்ட்டு எதிர்த்து கேட்டவர் அவர் தான். ராமனையே எதிர்த்து கேட்டதுனால அவருக்கு ஒரு தோஷம் வந்தது. பகவானை எதிர்க்கலாமா? பகவான் தெரிஞ்சாலும் கூட ஏதாவது நல்வழிப்படுத்தி திருப்பி அயோத்திக்கு திரும்ப சொல்லலாம். 14 வருஷம் காட்டில் இருக்க வேண்டாம்னு நினைச்சதுனால உண்டான விஷயத்தினால அவருக்கு ஒரு தோஷம் வந்தது. அதனால அவர் தபஸ் பண்ண ஆரம்பித்தார். அவர் தபஸ் பண்ண அவருடைய ஆசிரமம் இது. அப்படியே அவர் தபஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பஞ்சம் ஏற்பட்ட உடனே தேவலோகத்தில் போய் இந்திரன்ட்ட போய் பிரார்த்தனை பண்ண, மடையை பிடிக்க போய் ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணன உடனே நிறைய பக்கத்தில் இருக்கக்கூடிய காமதேனுவை கூப்பிட்டு இவருக்கு ஏதாவது உபகாரம் பண்ணன உடனே தன்னோட பொண்ணை அனுப்பிச்சு வச்சார். காமதேனுவனுடைய பொண்ணு தான் நந்தினி. அவன் சொன்னாலா, நான் இப்படியே போய் உபகாரம் பண்ண முடியாது, நான் தீர்த்த ரூபமா போறேன்னு. அந்த நந்தினியே நதியா ஓடிது. அந்த நந்தினி நதி தான். அந்த ஜாபாலி மகனுடைய ஆசிரமத்துல ஒரு அசுரன் இம்சை பண்ணான். அவனுக்கு அருணாசுரன் பேர். லலிதா அஷ்டோத்திரத்துல ஒரு நாமாவளி வரும், அருணாசுர தோர்வீரிய விக்கிரகாயை நமோ நமஹா. இந்த அருணாசுரன்கிற அசுரன் தான் யாராலையும் நமக்கு மரணம் ஏற்படப்படாது, கை கால் இருக்கிறவாள்னால அப்படின்னு. அவன் யாரு? எல்லாத்துக்கும் உண்டு, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால போனா எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சா. அப்போ துர்க்கையை போய் சரணம் அடையிறது. துர்க்கை மோகினி ரூபம் எடுத்த உடனே பின்னாடியே ஓடி வந்தான். ஓடி வந்தவன ஒரு கல்லாக்கி நின்று தான் மறைஞ்சுட்டான். அந்த கல்லில் வந்து மோதிட்டான். அந்த கல்லு கூட இருக்கு, இன்னும் உள்ள நுழையிற இடத்துல பெரிய கல் இருக்கு. அப்பா அந்த கல்லில் வந்து மோதுறானோ, அந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு அழகான பிரமரம் வண்டு ரூபம் எடுத்து, தேனி ரூபம் எடுத்து அவனை சாகடிச்சான். அவனுக்கு புத்தி வந்துச்சு, இங்கேயே இருக்கேன், கல்லு மாதிரியான புத்தியோட வாழ்ந்துட்டேன், அது எல்லாருக்கும் தெரிவிக்கணும், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்ட்டான். அவனை போய் சாகடிச்சதுனால அம்பாள் உக்ரமாயிட்டான். அம்பாளுடைய உக்ரம் திணிக்கிறதுக்காக நித்தம் அம்பாளுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான இளநீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கோயிலை சுற்றி இளநீ கிடக்கும். இளநீர் அபிஷேகம் பண்ணுவான். வருஷத்துல வசந்தோத்சவம் ரொம்ப விசேஷம். பங்குனி மாசத்துல நம்ம ஊர்ல எப்படி மதுரை மல்லி விசேஷமோ அது மாதிரி இங்க உடுப்பியில விளையக்கூடிய மல்லி விசேஷம். அதனால அங்க இருக்கக்கூடிய மல்லியும் பாக்கு புஷ்பம், பாக்கு பழம் தெரியும், பாக்கு பூ ரொம்ப விசேஷம். பாக்கு புஷ்பத்தை அம்பாளுக்கு சாத்துவான். பாக்கு புஷ்பத்தை பிரசாதமா கொடுப்பான். சாப்பிடலாம், தலையில வச்சுக்கலாம். அப்படி ரொம்ப விசேஷமான துர்க்கை. ஜாபாலி மகரிஷிக்கு தோஷ நிவர்த்தியான இடம். ஒரு நதி போய் 2ஆ பிரிஞ்சு போய் சேர்றது. அந்த இடத்துல அம்பாள் இருக்கா. சின்ன அம்பாள், தீப ஒளியில தான் பார்க்கலாம். உள்ள போன உடனே எல்லாருக்கும் வரப்பிரசாதமா காட்சி கொடுப்பா. நம்ம ஊர்ல பட்டீஸ்வரம், கதிராமங்கலத்தில் எப்படி வரப்பிரக்கியாதியா இருக்காளோ அது மாதிரி இந்த இடத்துல இருக்கா. துர்காம்பிகைன்னு அழகான பேர். गौरी सुकुमारी शंकरनारी गौरी सुकुमारी शंकरनारी
वसतु शशधरकलाधरी तलोदरी गौरी सुकुमारी शङ्करनारी मनसि मे वसतु शशधरकलाधरी तलोदरी गौरी सुकुमारी शङ्करनारी मनसि मे वसतु शशधरकलाधरी तलोदरी गौरी सुकुमारी शङ्करनारी मनसि मे वसतु शशधरकलाधरी तलोदरी गौरी सुकुमारी मारमण सोदरी मारमण सोदरी मारमण सोदरी मारमण सोदरी मारमण सोदरी मारमण सोदरी भास्वरी मारमण सोदरी भास्वरी मारमण सोदरी भास्वरी धीर हितकरी धीर हितकरी मारमण सोदरी भास्वरी धीर हितकरी धीर हितधरी वीरकुमार गणेश्वर जननी वीरकुमार गणेश्वर जननी घोरदनुज संचय मदहरणि वीरकुमार गणेश्वर जननी घोरदनुज संचय मदहरणि सारसवदना अमित मदना रमणी रमणीय सुसदना सारसवदना अमित मदना रमणी रमणीय सुसदना गौरी सुकुमारी शङ्करनारी मनसि मे वसतु शशधरकलाधरी तलोदरी गौरी करधृत शरजाला करधृत शरजाला सुशीला करधृत शरजाला सुशीला धरणीधर करधृत शरजाला सुशीला धरणीधर धरधृत शरजाला सुशीला धरणीधर सुरनर किन्नर गरुडोरगनूत सुरनर किन्नर गरुडोरगनूत. இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.